அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். அல்லாஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ ஆலி முஹம்மதின் வபாரிக் வசல்லிம் அலைஹி. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் ஈமான். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உங்களுக்கு நீண்ட ஆயுளையும் ஆரோக்கியத்தையும் வழங்க வேண்டும் என்று துவா செஞ்சு ஆரம்பிக்கிறேன். இன்று வியாழக்கிழமை. மற்ற வியாழக்கிழமை மாதிரி இல்லாமல் இன்றைக்கி கொஞ்சம் சிறப்பான வியாழக்கிழமை. ரபியுல் அவ்வல் மாதத்தில் இருக்கிற முதல் வியாழக்கிழமை. எப்போவுமே நம்ம சேனலில் வியாழன் மற்றும் வெள்ளி இந்த 2 நாட்களில் சிறப்பான துவாக்களை பார்த்துட்டு வரோம். இன்றைக்கி இந்த வீடியோலையும் மிக சிறந்த ஒரு துவாவை பார்க்க போகிறோம். எந்த துவாவிற்கும் இல்லாத ஒரு சிறப்பு இந்த ஒரு துவாவிற்கு இருக்குது. இதை நீங்கள் ஓதும் போது உங்களுக்கு தெரியும். வியாழக்கிழமை இது போன்ற சிறப்பான துவாக்களை நம்ம கட்டாயம் ஓதணுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. ஹதீஸ்களில் இந்த மாதிரி சொல்லப்படலை. இருந்தாலும் இன்றைய தினம் ஒரு சிறந்த ஒரு தினம். எந்த ஒரு அடிப்படையிலனா, நாம் ஒவ்வொரு வாரமும் செய்யக்கூடிய அமல்கள் எல்லாம் சமர்ப்பிக்கப்படுவது, அல்லாஹ்விடம் சமர்ப்பிக்கப்படுவது இந்த வியாழன் மற்றும் திங்கள் இந்த 2 நாட்களில் தான். குறிப்பாக துஹர் நேரத்துலையும் மஹ்ரிப் நேரத்துலையும் சொல்கிறாங்க. அடுத்ததாக சொர்க்கத்தின் வாசல்கள் பற்றி நம்ம இதற்கும் பார்த்ததில்லை. அந்த வாசல்களே அல்லாஹ் திறந்து வைக்கின்றான் இந்த 2 நாட்களில், வியாழன் மற்றும் திங்கள். இந்த சிறப்பு அடங்கியிருக்கு. வியாழக்கிழமை இன்னொரு கூடுதலாக ஒரு சிறப்பு என்னன்னா, மறுநாள் ஜும்மா என்ற அடிப்படையில் இந்த நாள் சிறப்பு பெறுகின்றது. வியாழன் மஹ்ரிப் முதலே ஆரம்பமாகும். இது போன்று இவ்வளவு சிறப்புகள் அடங்கி இருக்கு இந்த நாளில். இந்த நாளை நம்ம சரியாக பயன்படுத்தி கொள்ளலாம். எப்படின்னா, மஹ்ரிப் தொழுதுட்டு அப்படியே அதே இருக்கையில் எக்ஸ்ட்ரா துவாக்களை ஓதி அதிகமாக நம்ம துவா செய்வதன் மூலமாக நம்முடைய பல கஷ்டங்கள் தீரும். அதனால தான் ஒவ்வொரு வாரமும் நம்ம சேனலில் இது போன்ற துவாக்களை போட்டுட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு அந்த துவா என்ன நான் முதல்ல சொல்லிடுறேன். இந்த துவா ஓதுறதால எவ்வளவு சிறப்புகள் அடங்கியிருக்கு, எப்படி எத்தனை முறை ஓதுறோம் இதை அவசியம் கேட்டுக்குங்க. நான் சொல்கிற முறைப்படி இன்ஷா அல்லாஹ் நீங்கள் ஓதிட்டு வாங்க. இன்னைக்கு ஓதுனா இன்னைக்கே உங்களுக்கு பதில் கிடைக்கலாம். அந்த முறைப்படி ஓதுங்க. இப்போ அந்த துவா என்ன நான் உங்களுக்கு ஓதி காமிக்கிறேன். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஹைரி மா சஅலக மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஸ்தஆஸ மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்தல் முஸ்தஆனு வ அலைக்கல் பலாகு வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஹைரி மா சஅலக மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஸ்தஆஸ மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்தல் முஸ்தஆனு வ அலைக்கல் பலாகு வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக மின் ஹைரி மா சஅலக மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அஊது பிக மின் ஷர்ரி மா ஸ்தஆஸ மின்ஹு நபியுக முஹம்மதுன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வ அன்தல் முஸ்தஆனு வ அலைக்கல் பலாகு வ லா ஹவ்ல வ லா குவத்த இல்லா பில்லாஹ். யா அல்லாஹ், உன் நபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் கேட்ட நலவானவை அனைத்தையும் நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன். உன் நபி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உன்னிடம் பாதுகாப்பு தேடிய தீங்கானவை அனைத்தை விட்டும் நான் உன்னிடம் பாதுகாப்பு தேடுகிறேன். நீதான் உதவி கோரப்படுபவன். நான் கேட்டவைகளை எனக்கு அருள்வது உன்னிடமே உள்ளது. எந்த திரும்புதலும் எந்த ஆற்றலும் உன்னை கொண்டே தவிர இல்லை. இப்போ இந்த பொருளை படிக்கும் போது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த துவால நம்ம என்ன கேட்குறோம் சொல்லிட்டு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபித்துவம் அடைந்த பிறகு 23 வருடங்கள் அவங்க இருந்தாங்க. 23 வருடமும் அல்லாஹ்விற்காக வாழ்ந்தார்கள். ஃபுல்லாக அமல்களை அதிகமாக செஞ்சாங்க. நிறைய துவாக்களை ஓதுனாங்க. அவங்க ஓதுன துவாக்கள் எண்ணற்றவை. நம்மளால் எல்லாத்தையும் எடுத்து ஓத முடியுமா கேட்டால் டவுட்டு தான். அப்படியே ஓத முடிஞ்சாலும் நிறைய டைம் எடுக்கும். அது எல்லாத்தையும் சுருக்கமாக இந்த ஒரு துவாவில் நம்ம கேட்கலாம். ஏன்னா நபி அவர்கள் என்ன கேட்டாங்க, நிறைய நல்லவைகளை கேட்டாங்க. நல்லவைகளுக்காக நிறைய துவா செஞ்சாங்க. அடுத்ததாக தீயை விட்டு பாதுகாப்பு கேட்டாங்க. காலை மாலை துவாக்கள் மூலமாக நிறைய துவாக்கள் அவங்க கேட்டாங்க. அதையும் இந்த துவால் நம்ம கேட்குறோம். அவங்க என்னெல்லாம் நன்மைகள் கேட்டவங்களோ அது எல்லாமே எனக்கும் கொடு. அவங்க எதை விட்டெல்லாம் பாதுகாப்பு தேடினாங்களோ அது எல்லாத்தையும் எனக்கும் பாதுகாத்து கொடு சொல்லிட்டு நம்ம கேட்குறோம். அடுத்ததாக என்ன கேட்குறோம், அல்லாஹ் தான் உதவி கோரப்படுபவன். அல்லாஹ்வின் அந்த பெயர் முஸ்தஆனு அப்படி சொல்லி நம்ம கேட்குறோம்.
உதவி கோரப்படுபவன் அவன் மட்டுமே. மனிதர்கள் நமக்கு நிறைய பேர் உதவி செஞ்சிருக்கலாம். அல்லாஹ்வின் நாட்டம் இருந்தால்தான் அந்த மனிதர் நமக்கு உதவி செய்ய முடியும். அவனுடைய நாட்டம் இல்லைன்னா இந்த உலகம் எத்தனை பேர் முன்னாடி இருந்தாலும் சரி, யாரும் ஒரு சின்ன ஒரு உதவி கூட நம்மளால செய்ய மாட்டாங்க. அதை நம்ம நினைக்கவும் முடியாது. அதே போல் யாருமே உதவி இல்லாத ஒரு நேரத்தில் அல்லாஹ்வின் உதவி கண்டிப்பாக இறங்கும். நேரடியாகவும் உதவி செய்வான், மலக்குமார்களை அனுப்பியும் உதவி செய்வான், மனிதர்கள் மூலமாகவும் உதவி செய்வான். எப்படியோ ஒரு விதத்தில் அந்த உதவி நமக்கு வந்துடும். அதற்கு காரணம் அல்லாஹ். ஆக மொத்தத்தில் நமக்கு ஏதாவது ஒரு தேவை, நமக்கு உதவினா அதை நிறைவேற்ற அல்லாஹ்வால மட்டும் தான் முடியும். அந்த பெயர் தான் முஸ்தஆனு. சிறப்பான ஒரு பெயர். நார்மலாகவே இந்த பெயரை கொண்டு நீங்கள் துவா செய்யும் போது இன்ஷா அல்லாஹ் உங்கள் ஹாஜத்துக்கள் நிறைவேறும். இந்த ஒரு துவாவில் அதையும் சேர்த்து நம்ம கேட்குறோம். இது எல்லாத்தையும் நம்ம கேட்குறோம். இதை கேட்டது கொடுக்கறது யார் கையில் இருக்குது? அல்லாஹ்விடம் மட்டுமே உள்ளது. அதையும் இந்த துவாவில் கேட்குறோம். கடைசியாக ல ஹவுல வல குவத்த இல்லா பில்லாஹ். சொர்க்கத்தின் பொக்கிஷங்களில் இருக்கிற ஒரு வார்த்தையை கொண்டு முடிக்கிறோம். இந்த வார்த்தைக்கு எவ்வளவு சிறப்பு இருக்குன்னு சொல்லிட்டு நான் ஏற்கனவே நிறைய வீடியோக்களில் சொல்லியிருக்கிறேன். மிக சிறந்த ஒரு வார்த்தை. இந்த வார்த்தையை நீங்கள் சொல்லிக்கொண்டே இருக்கும்போது உடனடியாக மனதில் உள்ள அனைத்து கவலைகளும் நீங்கும். அதற்கு பதிலாக அல்லாஹ் மகிழ்ச்சியை தருவான். அவ்வளவு சிறந்த பேர். இப்படி மொத்தமாகவே நம்ம அல்லாஹ்விடம் கேட்டோம். நபி அவர்கள் என்னெல்லாம் உங்ககிட்ட கேட்டாலும் அது எல்லாமே எனக்கு கொடு, எதெல்லாம் விட்டு பாதுகாப்பு கேட்டாலும் எல்லாமே பண்ண சொல்லிட்டு 23 வருடமாக நபி அவர்கள் கேட்ட அனைத்து விஷயங்களையும் ஒன்று சேர்த்து இந்த துவாவில் நம்ம கேட்குறோம். மிக சிறந்த ஒரு துவா இது. டெய்லியும் கேட்க வேண்டிய ஒரு துவா இது. இதை நீங்கள் அரபியிலும் கேட்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வெறும் இந்த தமிழ் இருக்குது பார்த்தீங்களா, அதை படித்து கூட நீங்கள் அப்படியே நீங்கள் அல்லாஹ்விடம் கேட்கலாம். மனசார கேளுங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறந்த மாதம் இது. இந்த மாதத்தில் இன்னும் அதிகமாக கேளுங்க. இந்த துவாவை எத்தனை முறை ஓதலாம்னா குறைஞ்சது ஒரு 3 முறையாவது ஓதுங்க. அதிகபட்சமாக நீங்கள் எத்தனை முறை வேணும்னாலும் ஓதலாம். இந்த துவா ஓதுவதற்கு முன்னாடியும் பின்னாடியும் சலவாத் ஓதிக்கிங்க. உங்களுக்கு தெரிஞ்ச எல்லா சலவாத்துக்களையும் ஓதலாம். இருந்தாலும் தருதே இப்ராஹிம் அத்தியாயத்தில் ஓதுவோம் பார்த்தீங்களா, அந்த ஒரு சலவாத் ஓதுவது சிறந்தது. இந்த துவா ஓதுவதற்கு முன்னாடி குறைஞ்சது ஒரு 2 ரக்காத்தாவது நஃபில் தொழுதுக்குங்க. மஹ்ரிப் நேரத்தில் இதை செய்வது சிறந்தது. அதாவது நீங்கள் மஹ்ரிப் தொழுவீங்க பார்த்தீங்களா, மஹ்ரிப் தொழுதுக்குங்க. கூட சுன்னத் தொழுவீங்க, அதையும் தொழுதுட்டு நார்மலாக துவா செய்வதாக இருந்தால் துவா செஞ்சுக்கிங்க. பிறகு அதே இருப்பில் யாருக்கிட்டேயும் பேசாதீங்க. பேசாமல் அதே இருப்பில் எழுந்திரிச்சு ஒரு 2 ரக்காத்து நஃபில் தொழுகை தொழுகிற ஹாஜத் நஃபில் தொழுகை எது வேணாலும் நீங்கள் நியத்து வச்சுக்கிட்டு நார்மலாக எப்போவுமே தொழுகிற மாதிரி தொழுது முடிச்சுட்டு இந்த ஒரு துவாவை சலவாத் ஓதி இந்த துவாவை ஓதி பிறகு சலவாத்தை கொண்டு நிறைவு செஞ்சு அல்லாஹ்விடம் துவா செய்யுங்க. சஜிதால துவா செய்யுங்க. அதிகம் துவா செய்யுங்க. நீங்கள் என்ன வேண்டி கேட்குறீங்களோ அந்த பிரார்த்தனையை அல்லாஹ்விடம் கேளுங்க. உங்கள் மனசில் இருக்கிற அத்தனை கவலைகளும் கஷ்டங்களையும் அல்லாஹ் ஒன்றும் இல்லாமல் செஞ்சிடுவான். பொதுவாகவே அல்லாஹ்விடம் நாம் துவா செய்யும்போது, மனதார துவா செய்யும்போது நிச்சயமாக நம்முடைய கஷ்டங்கள் தீரும். இது போன்ற சிறப்பான மாதத்தில், சிறப்பான நாளில், சிறந்த ஒரு நேரத்தில் நீங்கள் அல்லாஹ்விடம் அந்த சிறந்த பெயரை கொண்டு உதவி தேடுறீங்க. நபியவர்கள் கேட்ட விஷயங்களை கொண்டு உதவி தேடுறீங்க. நிச்சயமாக அல்லாஹ் திருப்தி அடைவான். உங்களுக்கு தெரியாத சொல்லிட்டு எல்லா நலவுகளையும் உங்களுக்கு தருவான். அதே போல் தெரியாத சொல்லிட்டு எல்லா தீமைகளிலிருந்தும் உங்களை பாதுகாப்பான். நம்பிக்கையுடன் ஓதுங்க. இன்ஷா அல்லாஹ் உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் கவலைகளும் தீரும். உங்கள் கஷ்டங்கள் கவலைகள் எல்லாம் நீங்களும் சொல்லிட்டு உங்களுக்காக நானும் துவா செஞ்சுக்கிறேன். எனக்காகவும் என் குடும்பத்திற்காகவும் நீங்களும் துவா செஞ்சுக்கிங்க. அல்ஹம்துலில்லாஹ். இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் தெரிஞ்ச இந்த விஷயத்தை மற்றவங்களுக்கும் எத்தி வைங்க. இதன் மூலம் அவர்களும் பலனடையலாம். இன்ஷா அல்லாஹ். அடுத்த பதிவில் சந்திக்கலாம். ஜஸக்கல்லாஹு கைரன் கசீரா. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.